வர்ற ஜனவரி 20ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏத்துக்கிற நிலையில, அவர் மேல இருந்த கேஸ் ஒண்ணுக்கு தீர்ப்பு வெளியாக இருக்கு. இத பத்தி தான் இந்த வீடியோல முழுமையா பார்ப்போம். 2016வது வருஷம் தேர்தல்ல போட்டியிட்ட போது, அமெரிக்க நடிகையான டேனியல்ஸ், டொனால்ட் ட்ரம்ப் மேல பாலியல் குற்றச்சாட்ட முன் வச்சாங்க. இதோ இந்த ஃபோட்டோல இருக்கிறவங்க தான் டேனியல்ஸ். இவங்களோட முழு பேரு ஸ்டோர்மி டேனியல்ஸ். இவங்களுக்கு 45 வயசு ஆகுது. இவங்க ஒரு ஆபாச நடிகை. இவங்க நடிகை ஆகறதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பேப்பர்ல ஆசிரியரா வேலை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் சினிமா துறையில வாய்ப்பு கிடைச்சு நடிகை ஆனாங்க. பல்வேறு படங்கள்லயும் நடிச்சாங்க. டேனியல்ஸ் ட்ரம்ப் மேல பாலியல் குற்றச்சாட்ட முன் வச்சதுக்கு அப்புறம், இவங்கள மேலும் பேச விடாம தடுக்கிறதுக்காக, ட்ரம்போட வக்கீல் மூலியமா ஒரு பெரிய தொகைய டேனியல்ஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தன்னோட சொந்த காசுலேருந்து வக்கீல் டேனியல்ஸுக்கு பணம் கொடுத்தது, வக்கீல் ஃபீஸ்ன்னு கணக்கு காட்டி, ட்ரம்ப் வக்கீலுக்கு கொடுத்திருக்கிறாரு. அமெரிக்கா சட்டத்தை பொறுத்த வரைக்கும், டேனியல்ஸுக்கு கொடுத்த பணம் தப்பில்ல. ஆனா, வக்கீல் ஃபீஸ்ன்னு பொய் கணக்கு காட்டுனது சட்டப்படி தப்பு. இதனால ட்ரம்ப் மேல 34 கேஸ் போடப்பட்டுச்சு. வர்ற 10ஆம் தேதி இந்த கேஸ் கோர்ட்ல நடக்க இருக்கு. இந்த வழக்குல ட்ரம்ப் நேர்லயோ, வீடியோ கால் மூலியமாவோ ஆஜராகணும். தண்டனை பற்றிய விவரங்கள் வர்ற 10ஆம் தேதி தான் தெரிய வரும். வர்ற 20ஆம் தேதி அமெரிக்க அதிபரா பொறுப்பேத்துக்கிற நிலையில இந்த தீர்ப்பு வர இருக்கு. இந்த வழக்குல ஜெயில் தண்டனை வழங்க மாட்டாங்க. அபராதம் மட்டும் விதிக்கலான்னு தெரிய வந்திருக்கு. அதிபரா பதவியேத்துக்கிறதுக்கு முன்னாடி தண்டனை பெற்ற அதிபரா இவர் சொல்லப்படுவாரு. அதுவே அவருக்கு பெரிய அவமானம். அமெரிக்க வரலாறுலயே கிரிமினல் குற்றச்சாட்டு இருக்கிற ஒருத்தர் அதிபராவது இதுவே முதல் முறைன்னு சொல்லப்படுது. மக்களே, இந்த கண்டென்ட் பத்தியான உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.